வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. கலியுக வரதன் இல்ல எனக்கு புரியல. முருகனுக்கு என்ன சிறப்புன்னா எங்க யாரால முடியாத சூரத்தும் அழிச்சாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். இல்ல தமிழ் கடவுள்னு மத்த யாரும் இந்த தமிழ் கடவுள் சொல்றது இல்ல, ஆனா முருகனை தமிழ் கடவுள் சொல்றோம். நீ அப்படி சொல்லியிருக்கலாம். எடுத்தடுப்புல கலியுக கடவுள்னா புரியலையே. ஏன் பக்கம் இந்த கலியுகத்துல விநாயகர், சிவபெருமான், பெருமாள் எல்லாம் இல்லையா? இருக்காங்களே சுவாமி, அவங்களும் கலியுகத்துல இருக்காங்க. கலியுகத்துல இருந்தா இந்த கலியுகத்துக்காகவே படைக்கப்பட்டவர் அவர் தானே. யார் கலியுகத்துக்காக தானே உருவாக்க? புரியல. கலியுகத்திலே படைக்கப்பட்டவர் முருகன். சூரபதுமன் எப்படி இப்படி சொல்ற? கலியுகத்துல தான் முருகனுக்கு சிறப்பு இருக்கணும்னா கூட சரிதான், சரி அப்படின்னு விட்டுறலாம். கலியுகத்துல தான் முருகன் தோற்றுவிக்கப்பட்டார்னா தப்பு இல்லையா? எப்படி தப்புன்னு சொல்றீங்க? புரியல எனக்கு. கலியுகத்துக்காக நிறைய விவரம் பேச ஆரம்பிக்க வந்து எடுத்தடுப்புல வேக தடை விழுந்துருச்சுன்னா நல்லா இருக்காதுமா. அது புரியுது. முதல் கேள்விக்கு நீ இப்படி தடுமாறுறீன்னா அது சரியில்லையே. இல்ல முதல் கேள்வி நீங்க தடுமாறுற மாதிரி கேள்வி கேக்குறீங்களே. தடுமாறுற கேட்கல. புரியல. கலியுகத்திலே முருகன் தோற்றுவிக்கப்பட்டார்னா என்ன அர்த்தம் வருது? கலியுகத்தை தவிர மொத்தம் 4 யுகம் இருக்கு. ஆமா. என்னன்னா கிரேதா, திரேதா, துவாபரா, கலியுகம் 4 யுகம் இருக்கு. நீ என்ன சொல்ற? கலியுக கடவுள் அவர் கலியுகத்தில் தோற்றுவிக்கப்பட்டார் அப்படின்னு அர்த்தம் வந்தா, ஆமா, அப்ப அதுக்கு முந்தைய யுகத்துல முருகன் இல்லைன்னு ஆயிருது. அப்படி எப்படி சொல்லுவ? அப்ப நீங்க இருக்காருன்றீங்களா? ஏன் இல்லைங்கறியா? எப்படி நீங்க சொல்றீங்க இருக்காருன்னு? இருக்கிறத இருக்குதாம சொல்ல முடியும். இல்லைன்னா இப்ப நீ படிக்கல அர்த்தம். இப்ப என்ன சொன்னீங்க? நான் படிச்ச படிப்பில் நம்பிக்கை இருக்குன்னு. முதல் 4 பக்கத்தை மட்டும் புரட்டிட்டா அந்த நம்பிக்கை வரவே கூடாது. அதுக்கு முன்னால யுகத்துல இருக்காருன்றீங்க. இந்த ஹரிச்சந்திர புராணத்துல வந்து ஹரிச்சந்திரனுடைய மகன ரோகிதாசன் ரோகிதாசன் கிடைச்சது முருகன் சொன்னா அதுலயே சக்தி இருக்கிறது. அதுலயுமே அதான் அதையும் பேசுறாங்க. சிவன் முருகன் அப்படின்னு சொல்றாங்க. சர்ச்சையான விஷயங்களை இதுதான் உறுதித்தனமா ஆணித்தனமா அவர் தான் வந்தார்னு பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. சரி, வேற எதை நீங்க சொல்றீங்க? கூட கூடப்பட்ட சிவபெருமான் ஆணையிட்டு பாம்பு வந்ததாக அப்படி கதை இருக்கு. இல்ல முருகன் இன்னொரு கதை இருக்கு. ஆணித்தனம் இல்லாத விஷயத்த ஆமாமா முருகன் தான் வந்தாரு நான் உன்கிட்ட சொல்ல நான் சொன்னேன் முருகன் தான் பாம்பு வந்தாரு சொன்னா இல்ல இல்ல. இப்ப நீ எப்படி அதை சொல்றீங்க? எப்படி நீங்க வேற யுகத்திலே வந்திருக்காரு சொல்றீங்க. நான் வேற யுகத்துல வந்திருக்காருன்னு ஆணித்தனமா சொல்றேனே தவிர்த்து லோகிதாசன பாம்பா கிடைச்சது முருகன் சொல்லுங்க. அப்ப ராமாயணத்துல குஹனா ஒருத்தர் வராரு, பரிசல் ஓடுறாரு, அவரை வச்சு சொல்றீங்களா? கொஞ்சம் கிருத்திரம் அதிகமா தான் இருக்கும் போல. என்ன கேள்வி கேட்டா சாமி இந்த இதுல வந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் சவுடாரா நீங்க அதை சொல்றீங்களோ, நீங்க இதை சொல்றீங்களோ? இல்ல எதற்கு ஏமாய கொடுக்குற? இல்ல குஹன்ற பேரு முருகனுக்கு உண்டு, நான் மறுக்கல. இப்ப நீ என்ன சொல்ற? ராமனுக்கு படகோட்ட உதவி பண்ணா குகை. ராமர் வந்து காட்டுக்கு போறதுக்கு சரை ஆத்தங்கரையில் நிக்கிறார். ஆத்த கடக்க முடியல. அங்கே முருகன் வருகின்றார். ராமபிரானை கேரள அகரை கொண்டு சேர்த்துட்டான். செஞ்ச உதவிக்காக ராமர் என்ன சொன்னாரு? குகா பிறக்கும் போது நாள் வரணும், உம்மோடு சேர்த்து ஐவரானோம். அப்ப அங்க என்ன அர்த்தம்? தன்னுடைய கூட பிறந்த சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் ராமனை குகன். எனக்கு அதெல்லாம் அந்த கதையை மாட்டுக்கிறது இல்ல. குகன் பேர் இருக்கின்றதுக்காக வந்தது குகன்ற முருகன் தான் நான் உனக்கு சொன்னா இல்ல இல்ல. இப்ப நான் சொல்லாதது போய் எப்படி குகனை சொல்றீங்க? நீங்க சொல்றீங்கன்னு நான் கேக்குறேன். லோகிதாசன பாம்பா கடிச்சது முருகன் நான் சொல்லல. படகோட்டி வந்த குகண்டா முருகன் சொல்லல. ஆனால் கலியுகத்தை தவிர்த்து ஒரு யுகத்துல முருகன் முருகனாகவே முருகனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு தெரியுமா? மயில் வாகனம், கையில வேலாயுதம், நெத்தியில பசுபதி பாசம்ங்கிற முப்பட்டை. முருகனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. இவர்தான் பாத்தாப்பா, இவர்தான் முருகன். முருகன் முருகன் முருகனாகவே. நீ சொல்ற லோகிதாசர் பாம்பா வந்தது பாம்பா முருகன் அப்படி நம்ம பார்த்தோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. குகன்ற அந்த படகோட்டி தான் முருகன் சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அதெல்லாம் ஆண்டித்தனமா இல்லாத விஷயம். என் கேள்வியை புரிஞ்சுக்க. கலியுகத்தை தவிர்த்து மற்றொரு யுகத்துல முருகன் முருகனாகவே வந்து வரம் கொடுத்ததாக ஒரு கதை உண்டு. அப்ப இருக்கும் பொழுது எப்படி முருகன் மத்த யுகத்துல வரல, அவர் கலியுகத்துல மட்டும் வந்தாருன்னு எப்படி நீ பேசுவா? முதல்ல எந்த யுகத்துல எப்படி வந்தாரு முதல்ல சொல்லு. எந்த யுகத்துல? எந்த யுகம், எந்த கதை? இல்லங்க, ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா இந்த யுகத்துல இப்படி வந்திருக்காரு. என் கேள்வி உனக்கு புரியுது? கேள்வி எனக்கு புரியுது. யுகம்ங்கிறது 4 இருக்குல்ல, அதுல எந்த யுகத்துல வந்திருக்காருன்னு கேக்குறேன். இப்ப முதல்ல லோகிதாசன் கதை நடந்தது என்ன யுகம்? அது கிரேதா. அது இல்லைண்டாச்சு. ராமாயணம் என்ன யுகம்? திரேதா. திரேதா யுகம். அது இல்லைண்டாச்சு. என்ன மொத்தம் 40 யுகம் இருக்கா? இல்ல 4 யுகம் தான். 4 தானே? கலியுகத்துல இருக்கத பேசிட்டோம். கிரேதா இல்ல, திரேதா இல்ல. அப்ப எதுல இருக்க முடியும்? அப்ப துவாபரத்துல வந்தாருங்கறீல. கேள்விக்குள்ளே பதில் இருக்கு. அப்புறம் எந்த யுகம் என்ன கேக்குறா? மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியார்னு ஒருத்தர் தான் வந்து திருமணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம். அது ஏன்னா அவங்க அப்பாவுக்கு திருமணம் பண்ணி வச்சாரு, அது ஒரு பிரச்சனை. அப்ப தன்னுடைய திருமணம் வந்து பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஆனா
அப்ப என்ன பண்றாரு, 3 பெண்களை போய் கடத்திட்டு வர்றார். யாரு? அம்பா, அம்பிகை, அம்பாலிகை. 3 பேரை வைத்து கூட்டிட்டு வர. அதுல பாருங்க, அந்த மூத்த பிள்ளையார் அந்த அம்மா என்று சொல்லக்கூடிய பெண் என்ன சொல்றா, ஐயா நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்றா. சரிம்மா நீ விரும்புறவரை திருமணம் பண்ணிக்கன்னு அம்மா என்று சொல்லக்கூடிய பெண்ணை மட்டும் அங்கே விட்டுட்டு மிச்சம் இருந்த 2 பெண்களை கொண்டு தம்பிகளுக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சு. விசித்திரவீனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. ஆமா, விசித்திரவீனுக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சு. திருமணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த பெண் என்ன பண்றா, சாலம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னனை போய் திருமணம் பண்ணிக்க போய் கேக்குறா. அப்பதான் அந்த மன்னன் என்ன சொல்றான், இன்னொருத்தவன் வந்து உன்னை கடத்திக்கிட்டு போயிட்டான், அப்பேற்பட்ட பெண்ணை நான் திருமணம் பண்ண மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டார். திருப்பி வந்து என்ன சொல்றா, விசித்திர வீரன் கேக்குறா, ஐயா உங்களுக்காக தான் திருமணம் பண்றதுக்காக உங்க அண்ணன் தூக்கிட்டு வந்தாரு, அதனால என்னை திருமணம் பண்ணிக்கங்கன்னு கேக்குற. எப்போது நீ இன்னொருத்தனை மனசுக்குள்ள நினைச்சிட்டியோ உன்னைய கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற. அப்ப பீஷ்மர்ட்ட போய் சொல்றா, பீஷ்மர் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப பீஷ்மருடைய ஆசான குருவான பரசுராமன் போய் சொல்றாரு. பரசுராமன் வர்றாரு, போர் புரியறாரு, 2 பேருக்கும் ஒரு வெற்றி தோல்வி இல்லாத ஒரு இதுல போட்டியில முடிஞ்சிருது. அப்ப இவ என்ன பண்றா, ஒரு தெய்வத்தை நினைச்சு வேண்டா, இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு, இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாதுங்க போது அப்பதான் அந்த தெய்வம் வந்து என்ன சொல்லுது, ஒரு முத்து மாலையை கொடுக்குது. முத்து மாலையை கொடுத்து இதை கழுத்துல போட்டுக்கிட்டு பீஷ்மரை அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. அப்ப என்ன பண்றா, இதை கழுத்துல போட்டா பீஷ்மரை எதிர்த்து நிக்கலாம், சண்டை ஓடலாம், அவரை தோக்கடிக்கலாம். இப்ப பூனைக்கு மணியை கட்டிட்டா எலியெல்லாம் தப்பிச்சிடும், தெரியும். பூனைக்கு மணியை கட்டிட்டா எலியெல்லாம் தப்பிச்சிடும். ஆனா பூனைக்கு போய் மணியை கட்டுறது யாரு? அதுக்கு தைரியம் வேணும்ல, எலி எந்த எலிக்காது தைரியம் வேணும்ல, எலியே போய் பூனைக்கு கட்டுமா? இது இதுக்கு சம்பந்தம் இல்லாம இதுல கொடுக்குற. ஆனா பீஷ்மருக்கு முன்னால போய் எதிர்த்து நின்னு போட்டிக்கிறது யாரு? அதுக்கு யாரு முன் வரலையே. அப்பதான் என்ன பண்ணா, அப்படி மாலையை போட்டுட்டா பீஷ்மர் ஜெயிச்சிடலாம். ஆனா மாலையை போட்டு பீஷ்மர் எதிரில போய் நிக்கவே முடியாது, அப்படி ஒரு பயம். அப்ப என்ன பண்றா, இந்த பிறவில உங்களை கொல்ல முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்து மீண்டும் பிறந்து வந்தா. மீண்டும் பிறந்துதான் துருபதனுடைய பிள்ளையா சிகண்டி என்ற பெயரோட வந்தா. பீஷ்மர் எதிரில் நின்று பீஷ்மரை கொண்டு சிகண்டினியாக வந்தால் அதுக்கப்புறம் சிகண்டியா மாறி. இந்த கதையில ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டுனா அந்த தெய்வம் வந்து ஒரு முத்துமாலையை கொடுத்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த தெய்வம் யாரு தெரியுமா? அதான் எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் மகாபாரதத்துல முருகனாகவே வந்து அம்பா என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அந்த முத்துமாலையை கொடுத்தது முருகப்பெருமான். இத விளக்கத்தை நான் ஏத்துக்கிறேன். முருகப்பெருமான் வந்தாரு, முத்துமாலை கொடுத்தாரு, சரிதான். இப்ப எனக்கு இதை எதுக்கு வாயில நான் புரிஞ்சு வச்சேன்னா, இந்த வாயில் இப்ப என்ன சொல்லுது, கலியுகத்துக்கு முந்தின யுகமாகப்பட்ட துவாபர யுகத்துல, அதாவது மகாபாரத கதை வந்து துவாபர யுகம், அந்த மகாபாரத கதையில அம்பை என்று சொல்லி பெண்ணுக்கு முத்துமாலை கொடுத்தது யாருன்னு சொல்ற? முருகப்பெருமான்னு சொன்னேன். முருகன் சொல்ற. அப்ப முருகன் கலியுகத்துக்கு முன்னாடி யுகத்துல இருக்காருல்ல, அப்புறம் எப்படி முருகன் கலியுகத்துல தான் தோன்றாரு எப்படி சொல்ற? நான் கேக்குறேன், கலியுகம்ங்கிறது ஒரு கலியுகம் தானா? வேற கலியுகம்ங்கிறது இப்ப யுகம் இருக்கு. யுகம்ங்கிறது 4 யுகம் சேர்ந்தா ஒரு சதுரயுகம். சதுரயுகம் இது வரைக்கும் 4 யுகம் தான் இருக்கா? இது வரைக்கும் எத்தனை சதுரயுகம் முடிஞ்சு? 2000 சதுரயுகம் தான் பிரம்மனுக்கு ஒரு நாள்னா எத்தனை பிரம்மன் தோடி வளர்ந்துட்டாரு. அப்ப எத்தனை சதுரயுகம் நடந்ததானே அர்த்தம் வருது. எத்தனையோ சதுரயுகம் நடந்து முடிஞ்சிருக்குல. அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி மகாபாரதத்துல கிரேதா திரேதா துவாபர யுகத்துல வந்தாருன்னா இதுல முடிஞ்ச ஏதோ ஒரு துவாபர யுகத்துல அவர் வந்திருக்கலாம். நான் கேக்குறேன், நான் கேட்டல ஏமா முருகன் கலியுகத்துல வந்தா நீ என்ன சொல்லிருக்கணும்? சாமி சதுரயுகம்ன்றது ஒரு யுகம் மட்டும் கிடையாது, எத்தனை கலியுகம் இருக்கு. கலியுகத்துல முருகன் தோன்றினார், ஆனா இப்ப நடக்கிற கலியுகம் இல்ல சாமி. ஏன் முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே? நீங்க முதல்ல கேட்டிருக்க வேண்டியதானே. தர்த்தியம் அத்த தர்த்தியம் நான் தர்த்தியம் பேசுறீங்க. அந்த விஷயத்தை வச்சு இத்தனை பிரச்சனை நினைக்கிறது என்ன நியாயம்? பிரச்சனை பண்ணல, நீங்க தான் பிரச்சனை பண்ணணும் நினைக்கிறீங்க. கலியுகத்துல முருகன் தோன்றினார் சொன்னதுனாலதான் ஏன் இதுக்கு முன்னாடி முருகன் வரலையான்னு நான் கேட்டேன். சரியா? அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள சதுரயுகத்துல ஏதோ ஒரு கலியுகத்துல முருகன் அப்பவே பேச முடிஞ்சிருச்சே. அத நீங்க கேட்டிருக்கணும்ல, அத நான் கேட்பேன். அப்ப துவாபர யுகம்ன்ற யுகத்துல மகாபாரத கதையிலே அம்பைக்கு முத்துமாலை கொடுத்தது முருகனாகவே வந்து கொடுத்தார் முத்துமாலை. சரி, அதனாலதான் முருகப்பெருமானுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு எத்தனை உருவானது. நீ யார முருகனை வணங்குறேன்னு சொன்னீங்களா? ஆமா. முருகனுடைய தந்தை யாரு? சிவபெருமான். சிவபெருமான் தானே? ஆமா. சிவபெருமானுடைய ஆன்மீக மந்தத்தை ஒரு சின்ன விஷயம். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, கலியுக கடவுள் கலியுக வரதன்னு கேட்டோனே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்து இதுக்கு முன்னாலே வந்ததில்லை அப்படின்னு கேக்குறீங்களே. இப்ப நான் கேக்குறேன், ஆமாமா இது கூட வந்திருக்காருன்னா வந்திருக்காரு தானே. நீங்க இப்ப மட்டும் நீ வரல, இப்ப மட்டும் நீ வரலன்னு நிரூபிச்ச அதை சொல்ல என்ன தயக்கம் உனக்கு? நான் கேக்குறேன், நெத்தில போட்டிருக்கீங்கல்ல அதுக்கு பேர் என்ன? அத்தனமால் பிரம்மம்டா ராமம். யாரை நினைச்சு போட்டிருக்கீங்க? மகாவிஷ்ணு நினைச்சு. மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? மொத்தம் 9 எடுத்திருக்காரு, ஆனா எடுத்த மொத்த அவதாரம் 10. இதுல ஒருவனுக்கு ஒருத்தீன எடுத்த அவதாரம் என்ன அவதாரம் தெரியுமா? ராம அவதாரம். ராம அவதாரம் எந்த யுகத்துல எடுத்தது? திரேதா யுகத்துல. திரேதா யுகம்னா
அதுலதானே ராமாயணம் நடந்துச்சு. ஆமா, ராமாயணத்துல இருந்து திரேதாயுகத்துல. ராமாயணத்துல தானே ராமன் வர்றாரு. ஆமா. ஆனா அதுக்கப்புறம் இதுலயாவது ராமனா காட்சி கொடுத்திருக்காரு? ராமனாவா? ஆமா. ராமன் வந்து ராமாயண கதையில தான். ராமாயண கதையில தானே. ஆனா இன்னொரு கதையில ராமன் ராமனாகவே காட்சி தந்திருக்காரு. இன்னொரு கதையிலயா? ஆமா. ராமனுடைய தன்மையை நீ புரிஞ்சுக்க. இப்ப கண்ண பரமாத்மாவும் மகாவிஷ்ணுதான். ஆமா. ராமன் மகாவிஷ்ணுதான். ஆமா. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. கண்ண பரமாத்மாவுக்கு தான் ஒரு தெய்வம் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சதுனாலதான் பூதையை அழிச்சாரு, கம்சன் அழிச்சாரு, ஏன் காளிகன்ற பாம்பை கொண்டாரு. இதெல்லாமே தெய்வ சக்தியோட. ஆனா ராமனுக்கு தெரியாது, தான் ஒரு தெய்வம்ங்கிறதே தெரியாது. அவர் முழுக்க மனித சக்தியை மட்டும் பயன்படுத்திதான் ஒரு செயலை செய்தார். அவர் தெய்வம்ன்றது தெரிஞ்சிருந்தா கடல்ல ஒரே தான் தாவி இருப்பார். ஆனா அவர் மனிதனாகத்தான் இருந்ததாலதான் கடல்ல பாலம் அமைச்சு போய் வீட்டு வந்தார். அப்ப ராமன் மனிதன். அப்ப ராமன்ற அவதாரம் ராமாயணத்தை மட்டும்தான். ஆமா. ஆனா இன்னொரு கதையில வர்றாரு. ராமன் வந்தாரா? ராமனாகவே வந்தார். ராமனா வந்தாரா? ராமனா காட்சி கொடுத்தாரா? ராமனாக காட்சி. அப்புறம் வந்தாருன்னா காட்சி கொடுத்தாருன்னா எல்லாம் ஒண்ணுதானே. வித்தியாசம் இருக்குல்ல? கதையில வந்திருக்காருல, வித்தியாசம் இருக்குல்ல? ராமன் வந்தார் அப்படின்னா அந்த ராமன் இங்க வந்தான்னு அர்த்தம். ராமனாக காட்சி கொடுத்தார் அப்படின்னா பொருள் மாறுபடுது. நான் காட்சி கொடுத்தாருன்னா நீங்க விஷயத்தை புடிச்சிடுவீங்க. வந்தாருன்னா தானே யோசிக்க முடியும். கேள்வியை தெளிவுபடுத்திக்கணும்ல. நீ ஒண்ணு கேட்டு நான் ஒண்ணு நினைச்சு அது தானா போயிடக்கூடாது இல்லையா? பாக்குற மக்களை ஏமாத்திட கூடாது இல்லையா? ராமனாக காட்சி கொடுத்தார் யாரு? கண்ண பரமாத்மா. ஏன்னா ஏற்கனவே ராமர் கிட்ட வரம் கேட்கின்றார். யாரு? ஆஞ்சநேயன். என்ன சொல்றாரு? ஐயா, அடுத்த பிறவியிலும் நான் தங்களை ராமனாகவே தரிசிக்க வேண்டும். யார் கேட்டா? ஆஞ்சநேயர் கேட்கிறார் வரம். சரி பண்ணு வர அப்படியே நடக்கட்டும் சொல்லிட்டு ராமர் அவதாரத்தை முடிச்சுக்கிட்டார். அடுத்த அவதாரத்துல ராமனாக பிறந்தாரு, கண்ணனாக பிறக்கிறார். கண்ணனாக பிறந்து அவர் மதுராவிலே ஆட்சி செய்கின்ற பொழுது வருகின்றார் ஆஞ்சநேயர் வந்து ராமனை பார்க்கறதுக்காக. ஆனா அங்க இருப்பது யாரு? கண்ண பரமாத்மா. கண்ண பரமாத்மா ராமனா காட்சி கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்றாரு? ராமனாக அவர் கண்களுக்கு மட்டும் தெரிவதற்காக என்ன பண்ணான்? ராம அவதாரமாக தன் உருவத்தை மாற்றிக்கொண்டார். சரி, ராம உருவாயிட்டாரு. ராமன் பக்கத்துல சீதை இருக்கணும்ல. அங்கே சீதைக்காக முதலில் அழைத்தது யார் அப்படின்னா சத்தியபாமாவை. ஆனா சத்தியபாமா இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்து நிக்கிறான். ஏப்பா ஆஞ்சநேய பெருமான் சீதையை பார்க்கிற பொழுது சீதை இப்படியா இருந்தா இல்லையே என்று சொல்லி அவளை திட்டி அனுப்பிட்டு ருக்மணியை அழைக்கின்றார். ருக்மணி போனா ஒரு காவி சேலை கட்டிட்டு மரம் ஒரு தெரிச்சு வந்து நிக்கிறா சீதை போலவே. அப்ப ஆஞ்சநேயர் கண்களுக்கு அவருக்கு முன்னாடி கேட்ட வரத்தின் காரணமாக கண்ண பரமாத்மா ராமனாகவும் ருக்மணி சீதையாகவும் யார் கண்களுக்கு விட்டோம்? ஆஞ்சநேயர் கண்களுக்கு மட்டும் காட்சி கொடுத்தார். அப்ப ராமன் வந்தாரு. யாரு? கண்ண பரமாத்மா ராமனாக காட்சி கொடுத்தார் ஆஞ்சநேய பெருமானுக்கு. மகாபாரத கதையில இருக்குல்ல, இருக்கா? வந்திருக்குல்ல, காட்சி கொடுத்தாருல இல்லையா? இப்ப போட்டி வந்தது. யாருக்கு? தான் யாரு இதுல பெரிய ஆளுன்னு முடிவு செய்வதற்காக பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் போட்டி. ஆமா, யார் இந்த உலகத்துல பெரிய ஆள் அப்படின்னு. இப்ப சிவன் வருகின்றார். எப்ப நீங்க யாரு பெரிய ஆள் முடிவு பண்றதுக்கு நான் ஒரு ஒரு போட்டி வைக்கிறேன். என்ன போட்டி? யாரு அடியை முனியை முதல்ல பாக்குறாங்களோ அவங்கதான் போட்டியில ஜெயிச்சவங்க. அப்ப முடியை தேடி சென்றார் பிரம்மனாகப்பட்டவன். அடியை தேடி சென்றார் மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர். அடியை நோக்கி போறாரு 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 போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அடியை பார்க்க முடியல. பன்றியாக ஒரு மாதிரி உள்ளே செய்கின்றார். காலை பார்க்க முடியல. இவரு அன்னப்பறவையாக மாறி மேல போயிட்டே இருக்காரு. மேல போன ஒரு முடிய பார்த்தாரா? பார்க்கல. ஆனா அங்கிருந்து ஒரு பூ வந்தது. என்ன பூ? அதுதான் தாழம்பூ என்று சொல்லக்கூடிய பூ. தாழம்பூ நீ எங்க இருந்து வரேன்னு கேட்க. தாழம்பூ சொன்னதான் அந்த மாதிரி சிவனுடைய சிரசுல இருந்து வர்றேன் அப்படின்னு. அப்படி என்ன கொஞ்சம் தூரம் இருக்கா? நம்ம சிரசை பார்த்துடலாமா? அப்பதான் தாழம்பூ சொன்னதான், எப்பா நீ பிரம்மன், நீ சிரசை பார்க்க போறதுக்குள்ள எப்படி 13 பிரம்மன் தோன்றி மறையணும். இன்னும் அவ்வளவு வயரா இருக்கு, உன்னால போக முடியாது தாழம்பூ சொல்ல. அப்ப பிரம்மன் என்ன பண்றாரு? பிரம்மன் என்ன சொல்றாரு? தாழம்பூ கிட்ட ஒரு பொய்ய சொல்றாரு. ஏன்னா இவர் படைப்பு கடவுள். இவர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி தாழம்பூ செய்யாம இருந்தா சபிக்கப்பட்டுமா இல்லையா? அப்ப தவறு குழந்தையாக நான் இது போல சிவனுடைய முடியை பார்த்துட்டேன்னு நான் சொல்றேன். ஆமா பிரம்மன் பார்த்தாரு, நீ சாட்சி மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு தாழம்பூ வற்புறுத்துகின்றார். தாழம்பூ வேற வழி இல்லாம ஆமாங்க பிரம்மன் உங்களுடைய சிரசை பார்த்தாருன்னு சிவன் சொல்ல, சிவன் என்ன பண்ணாரு? ஏண்டா ஒரு படைப்பு கடவுளா இருந்து கொண்டு பொய் சொல்றேன்னு சொல்லி உனக்கு பூலோகத்திலே கோவில் என்பது இல்லாம போகட்டும் என்று சாபத்தை கொடுத்தார். தாழம்பூக்கு சாபம் கொடுத்தார். தாழம்பூக்கு என்ன சாபம்? தாழம்பூ சிவ பூஜையில எந்த எல்லா கோவில்ல இருக்கும், ஆனா இனிமேல் என்னுடைய பூஜையில நீ இடம் பெற மாட்ட. நீ பொய்யான சாட்சி சொன்னதால என்னுடைய பூஜையில் நீ இடம் பெற மாட்டாய் அப்படின்னு சொல்லி. அப்ப அன்னையில இருந்து எந்த ஒரு சிவ ஆலயத்திலுமே தாழம்பூக்கு பூஜை கிடையாது. தாழம்பூ வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. எந்த கோயிலும் இல்லையா? எந்த கோயிலும் கிடையாது. ஒரே ஒரு கோயில இருக்குல்ல,
எந்த கோயில்ல? அதான் உத்தரகோசமங்கை என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில். அங்கே மட்டும் இருக்கு. என்னங்க அங்கே மட்டும் இருக்கு? அது இந்த சாபம் விடுவதற்கு முன்பதாக முதலாக சிவபெருமானுக்கு கட்டின கோவில். உலகத்திலேயே முதலாக அமைக்கப்பட்ட சிவாலயம் எது அப்படின்னா அது உத்தரகோசமங்கை. அப்ப அந்த சாபம் கிடைப்பதற்கு முன்பிலிருந்தே தாளமணி இருப்பதால் அது கோவில்ல மட்டும்தான் தாளம்பூ பூஜை நடக்கும். சரி, அப்ப அந்த பிரச்சனை விட்டு இப்ப பொய்யான சாட்சி சொன்னது சிவபெருமான் கிட்ட தாளம்பூ. ஆமா, ஆனா சிவபெருமானே சாட்சி சொன்னாரு. சிவபெருமானே வந்தா ஒரு பாட்டு கேட்டிருக்கேமா? என்ன பாட்டு சுவாமி? என்ன பாட்டு? திருவிளையாடல் படத்துல ஒரு பாடல். என்ன பாட்டு? இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனைன்னு. கேட்டிருக்கேன். கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். யார் எடுத்த அந்த படத்தை? படத்தை யார் எடுத்தா? டைரக்டர் யாரு? இதெல்லாமா கேட்பாங்க கேள்வியா? தெரியாம என்ன விஷயம் பேசணுமோ அதை பேசுங்க. ஏபி நாகராஜன் நக்கீர வேஷம் போட்டவர். அவர் இவ்வளவு ஏன் டைரக்டர் கேக்குறீங்க? இங்க நம்ம ஊர்ல ஒரு டைரக்டர் ஐயா இருக்காங்கல்ல, தெரியுமே. அதாச்சும் தெரியுமா? தெரியாது. யாரு? பேரரசு அப்படிங்கிற பேரரசு அவர்கள் என்ன படம் எடுத்தாரு தெரியுமா? எல்லாம் ஊர் பேரை வச்சு எடுத்திருப்பாரு. திருப்பாச்சி, திருத்தணி, பழனி. இந்த அளவுக்கு வரந்தா போதும். சிறப்பான ஆகச்சிறந்த ஒரு இயக்குனர் அவர்கள் ஐயா அவர்கள். அப்ப அந்த அடிப்படையில அந்த பாடல்ல ஒரு வரி வந்துச்சு கவனிச்சாமா? என்ன வரி? இசைத்தமிழ் நீ செய்த அரும் ஞானம். அந்த பாடல்ல அற்புதமான ஒரு வரி வரும். சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. அப்ப இங்க என்ன அர்த்தம் வருது? சிவபெருமான் சாட்சி சொன்னார்னு அர்த்தம் வருது. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ. இந்த பாடல் எழுதியது யார் தெரியுமா? ஐயா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதினார். அப்ப அவர் எழுதினார்னா அர்த்தம் இல்லாம எழுதுவாரா? அர்த்தம் இல்லாம இருக்குமா? அர்த்தம் இருக்கணும். ஒரு பாடலை எழுதுறோம் அப்படின்னாலே அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருந்தா தானே பாடலை எழுத முடியும். இருக்கா இல்லையா? ஆமா. அப்ப என்ன அர்த்தம் இங்க? அப்ப சிவபெருமான் வந்து போய் சாட்சி சொல்லி இருக்காரு அப்படின்னு தானே அர்த்தம். சிவபெருமான் சொன்னாரா இல்ல சிவலிங்கம் சொன்னதா? சிவலிங்கம் சொன்னது. சிவபெருமான் போய் சொல்லல. சிவலிங்கம் பாட்டே அப்படித்தானே இருக்கு. சிவலிங்கம் சாட்சி சொன்ன முறையும் பொய்யும். சிவபெருமான் சொன்னா சிவபெருமானுக்குன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாப்பா அப்படி சிவன் சொல்லலாம். ஆனா இங்க சிவபெருமான் சொல்லல, சிவலிங்கம் வந்து சாட்சி சொன்னதா? ஏன் அப்படின்னா காவிரி பூம்பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல பாருங்க அரவணகுப்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவருக்கு தங்கச்சியினுடைய மக ஒருத்தி இருந்தா ரத்னாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்னாவளி அப்படிங்கிற ஒரு பெண்ணு. அந்த பெண்ணுடைய தாய் தந்தை 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. ஆனா பாருங்க இவருடைய தங்கச்சி இருக்காங்களா, தங்கச்சியுடைய பெண்ணு தான் ரத்னாவளி. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா தங்கச்சிக்கு தான் பெத்த பிள்ளைய தன்னுடைய அண்ணனுக்கே திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆசைப்பட்டவன் என்ன பண்றா, இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோன்னு என்ன பண்றாங்க, இங்கேருந்து நடைப்பயணமா வரும்பொழுது ஒரு சிவனுடைய ஆலயத்துல போய் தங்கியிருக்காங்க. அப்படி சிவனுடைய ஆலயத்துல தங்கி இருக்கும் போது அந்த அரவணகுப்தன் என்று சொல்லக்கூடியவன இரவு நேரத்துல பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறார். இவன் முழிச்சு பாக்குறா, ரத்னாவளி என்று சொல்லக்கூடிய பெண்ணு முழிச்சு பார்த்தோன்னே இறந்து கிடக்கிறார். அப்ப என்ன பண்ற, அந்த கோயில்ல போய் நீ சிவனை நினைச்சு வேண்டா. வேண்டும் பொழுது பாருங்க திரும்ப உயிரை கொடுக்கிறார் சிவபெருமான். உயிர் பிச்சு எந்திரிச்சு இருக்கிறான். அப்பதான் அந்த அசரீரி என்ன சொல்லுச்சு, உயிர் கிடைக்க காரணம் யாருன்னு சொன்ன அதான் அந்த பெண்ணு ரத்னாவளி என்று சொல்லக்கூடிய தங்கச்சி. சாதாரண பெண்ணால உயிர் கொடுக்க முயற்சிக்க முடியுமா? ஏன் முயற்சிக்க முடியாதா? இவன் அழுது புலம்புறா. அங்கே வந்து உயிர் கொடுக்க காரணமா இருந்தது யாரு? சிவபெருமானாகப்பட்டவர். சிவன் கொடுத்தாரு. சிவனிடத்தில் வேண்டி எங்க உயிர் கொடுங்கன்னு சொன்னது யாரு? சொன்னது அவதானே சொன்னது திருஞான சம்பந்த பெருமான். சரி, அது கதை. சரி, இப்படி கதைக்கலாம். அப்ப என்ன பண்றா, உயிரை மீட்டு கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த பெண்ணு தானே. அப்ப என்ன சொல்ற அந்த அசரீரி, இந்த பெண்ணையே நீ திருமணம் பண்ணிக்க அப்படிங்கிறார். சொன்னாலும் இந்த பெண்ணை திருமணம் பண்ணியாச்சு. திருமணம் பண்ணி திரும்பி ஊருக்கு போறாங்க. அவர் வந்து முதல்ல காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த பிறகு நான் மதுரையில திருமணம் பண்ணி அங்கேயே மனைவியோட இருக்கு. இங்க வந்தா மூத்த மனைவி சண்டை போடுறாங்க. எப்படி நீங்க இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு. இந்த மாதிரிமா என் தங்கச்சி பொண்ணுதான், அப்பா அம்மா இல்ல, இந்த மாதிரி அசரீரி கேட்டது, நான் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அந்த பெண்ணு அப்படிங்கிற. சரி, நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டீங்களா, திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு யாரு சாட்சின்னு கேட்கிற. அந்த நேரத்துல யாருமே இல்ல, சிவலிங்கம் இருந்தது, அதுதான் சாட்சி. ஒரு கிணறு இருந்தது, வன்னி மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் இருந்தது. இது 3 தான் இங்க இருந்தது அப்படின்னு சொல்ற. சரி, நீங்க திருமணம் பண்ணது உண்மையா இருந்தா அந்த 3 பேரை இங்க வந்து சாட்சி சொல்லுங்கன்ற. லிங்கம் வந்து சாட்சி சொல்லுமா, கிணறு வந்து சாட்சி சொல்லுமா, மரம் வந்து சாட்சி சொல்லுமா? ஆனா சொல்லாது, நடைமுறைக்கு சொல்லாது. ஆனால் 3 பேரும் வந்து இந்த இவங்க திருமணம் பண்ணதுக்கு நாங்க தான் சாட்சியில 3 பேரும் வந்து சாட்சி சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வன்னி மரம் இருக்கும், சிவலிங்கம், ஒரு கிணறு ஒண்ணு சின்னதா இருக்கும் இல்லையா? அப்ப 3 பேரும் மதுரையம்பதிக்கு வந்து 3 பேரும் சாட்சி சொன்னாங்களாம். மதுரையம்பதிக்கு வந்து சாட்சி சொன்னது சேர்த்த அவர் பாம்பு கடித்து இறந்தானே. ஆமா, அது என்ன இடம்? அதுதான் காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்தவர் தான் அந்த மணியன். ஆனா அவ தங்கச்சி பிள்ளைய கூட்டிட்டு வர்றாருல, ஒரு சிவாலயத்து அருகில தானே தூங்கினாரு. அவர் தூங்கும் பொழுது இரவுல பாம்பு கடித்து இறந்தார். பாம்பு கடித்து இறந்திருக்கும் பொழுது தானே அங்கிருந்தானே சாட்சி உள்ள சிவலிங்கம் வந்தது. கும்பகோணம்
கும்பகோணம் பக்கத்துல அந்த பக்கம் திருப்புறம்பயம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம். ஆனா அந்த சிறப்பான சாட்சி சொன்ன காரணத்தினாலதான் சாட்சிநாத சுவாமி அப்படிங்கிற திருப்புறம்பயத்தில் உள்ள அந்த இறைவனின் பெயரே ஒரு பெண்ணுக்காக சாட்சி சொல்ல மதுரைக்கு வந்ததால ஸ்ரீ சாட்சிநாத சுவாமின்னு அந்த இறைவனுக்கு ஒரு பெயர் கிடைத்ததா. இந்த சம்பவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன புராணம் படிக்கணும் தெரியுமா? திருவிளையாடல் புராணம் படிக்கணும். இப்ப 61 நாயன்மார்களை பத்தி நீ படிக்கணும்னா என்ன படிக்கணும்? அது வந்து திருத்தொண்டர் தொகை அப்படிங்கறது படிக்கணும். பெரிய புராணத்தை படிக்கணும். இந்த பெரிய புராணத்துக்கு திருவிளையாடல் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ரெண்டுமே சிவபெருமான், ரெண்டுமே சிவனை பத்தினது. அப்புறம் எதுக்கு இங்க 61 அங்க 64? தேவையில்லை, மொத்தமா ஒண்ணா என்ன சொல்ல வேண்டியதானே? அப்படி கிடையாது சுவாமி. ஏன்னா இங்கேயும் சிவன் பண்ண சம்பவம் தான் இருக்கு, அதுலயும் சிவன் பண்ண சம்பவம் தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இவ்வளவு ரெண்டு தேவை இல்லாம? பெரிய புராணம் அப்படிங்கிறது 63 பேரை குறிக்கக்கூடியது. 63 பேரிலே அவர்களுடைய பக்தியை மெச்சி கடைசியா வந்து சிவபெருமான் ஒரு சோதனை பண்ணி அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து காட்சி கொடுத்து தன்னுடைய ஐக்கியமாக்கிக்கிட்டார். ஆனா திருவிளையாட புராணங்கிறது அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க சிவபெருமானே அதுல இருக்கக்கூடிய கதை. வித்தியாசம். சிவனுடைய சம்பவங்களை செய்ததாக இருந்தாலும் கூட பெரிய புராணம் என்பதுல நாயகர்கள் யாருன்னா அந்த 63 பேர் தான். ஆனா திருவிளையாட படத்தில் நாயகன் யாருன்னா அது சிவபெருமான். அதனாலதான் ரெண்டு புராணத்துக்குமே ஒரு வித்தியாசம் உண்டு. பெரிய புராணத்தில் எழுதியவர் சேர்க்கிறார், திருவிளையாட படத்தில் எழுதியவர் யாருன்னா அது ஒரு முனிவராக விளங்கக்கூடிய பதஞ்சலின்ற ஒரு முனிவர். சரி, இருக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் தான் நீ குலக்கடலை வணங்கிட்டு இருக்க. அந்த முருகப்பெருமானத்தை உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன். யாரு? எனக்கா? ஆமா, முருகனே மாப்பிள்ளைய பார்த்து. முருகனை மாப்பிள்ளைய பார்த்து வந்தது இருக்கட்டும் சுவாமி. மாப்பிள்ளைய சிறப்பா சொல்லி ஒரு பாட்டு பாட போறோமா? எதுக்கு இப்ப பாட்டு பாட போறீங்க? எனக்கு பாட்டு பாட புரியல. சரி, எப்படி பண்ணணும் நீங்க வந்து சொல்லுங்க. இல்ல நீ விளைவிக்கமா, கொஞ்சம் விளைவிக்கமா. சரி, எனக்கு தெரியல எப்படி பண்ணணும்னா நீங்க மேலைக்கு வாங்க. நீங்க போட்ட போதைக்கு நாங்க ஊரா கிடையாது. ஒரு வள்ளிதேவ நாடத்துல முருகனை பத்தி சிவனை பத்தி பேசாம யார முனியாண்டியை பத்தி பேசணுமா? இல்ல இல்ல, அவர் அப்படி சொல்லல. ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிற மாதிரி அப்படியே பேசி பேசி பழகி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பேசி இது வரைக்கும் அவர் பார்த்தது அப்படின்னு கேக்குறீங்களா? சண்டை ஓட்டுக்கிற மாதிரி இல்ல, அதுதான் எங்களுக்கு தெரியலன்னா இப்படித்தான் நீங்க பேசுங்கன்னு வந்து மேலே சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, அதைத்தான் நாங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். அப்படி எல்லாம் பேசினா நேரம் வீணாகும். அறிவு சார்ந்த ஒரு பகுதிகளை சந்திக்கின்ற பொழுது அறிவு சார்ந்த விவரத்தை பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, அதுவாக்கு இதுவாக்கணும் அப்படிதான் பேசி முட்டாள்தனமா தான் சண்டை போட நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற பகுதி இருக்கானா இங்க போய் நீங்க பாத்துக்கிறீங்க. அப்புறம் என்ன பிரச்சனை இது? அதை பத்தி பஞ்சாயத்துல அது எத்தனை பேர் ரசிக்கும் பொழுது அவர் ஒருத்தர் சொன்னதுக்காக அவனுக்கு கவலைப்பட கிடையாது. முருகன் பார்த்த மாப்பிள்ள முருகனை கட்டிக்கிறியாமா? முருகனை கட்டுறதுக்கு முன்னாடி அன்னை வேற என்னை தூண்டி விட்டுட்டாரு. இனிமே விடக்கூடாது, என்ன இனிமே விடக்கூடாது, என்ன சரிங்களா? இப்ப நான் கேக்குறேன், நீ வேற ஏமா இருக்கிற கடுப்புல நீ வேற இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்களா, நான் பதில் சொல்ல முடியனா? அதுதான் அண்ணனுக்கு ஆத்திரமே. வந்ததுல இந்த வள்ளி பிள்ளையே அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த பிள்ளைய பதில் சொல்லுது. அப்ப இவருக்கு திருப்பி கேட்க கூட என்னண்ணே அந்த வருத்தம் தானே உங்களுக்கு? அதானே நீ என் பக்கம் தானே, சும்மா அப்படியே உட்காரனே. இப்ப இருனே பேசாம இருனே, உன் சார் பாப்பா அவரை பேசி வாங்க. சிவலிங்கம் வந்து ஒரு மனிதனுக்காக சாட்சி சொல்லுச்சு இல்ல, கேட்டார் பதில் சொல்லணும் இல்லையானே? சொல்லுங்கண்ணே, சரியா சொன்னா? இப்ப நான் கேட்கிறேன், ஆலயம் பக்கம் இழுக்கிறேன், இழுத்துரு காலையில கல்லல கூட கூட்டி போ. எந்த ஒரு நாடகத்துலாம் போய் அந்த ஊருக்குள்ள வேற கூட்டி போ. ஒரு ரசிகர் மன்ற தலைவரை கூட பதவியோட கொடுத்துக்க. எதுக்கு? ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல. இவரை கூட்டிட்டு போனா அவர் எனக்கு பாதுகாப்புல, அவருக்கு தான் நான் பாதுகாப்பா போகணும் போல இருக்கு. ஆள் அந்த நிலைமையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. என்னமா உனக்கு பிரச்சனை? இல்ல இப்ப வந்து லிங்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து சாட்சி சொன்னுச்சு மனிதனுக்கு. பாடல் சில பேர் இந்த பாட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா எதுக்காக சிவபெருமான் வந்து சொல்லாம சிவலிங்கம் ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பார்கள்? ஏன்னா இப்ப வந்து ஆசைப்பட்டு தான் அவரை கல்யாணம் பண்ணிட்டால் புகார் வந்தது. ஆனா இல்ல, அவருடைய உயிரை காப்பதற்காக திருமணம் நடந்ததுன்னு நிரூபிக்க சிவபெருமானே சிவலிங்கம் வந்தார். அதுக்காக தான் சாட்சி சொன்னார். இப்ப நான் கேட்கிறேன், என்னமா இப்ப உங்க பாட்டு மகாவிஷ்ணு இருக்காருல்ல, பெருமாள் இருக்காருல்ல, பெருமாளுக்காக பெருமாளே வந்து சாட்சி சொன்னார். எங்க சொல்லுங்க அப்போ? என்னவா இல்ல, கேள்வி புரியல. பெருமாளுக்காக பெருமாளேவா? ஆமா, பெருமாளே பெருமாள் தானவா? பெருமாளுக்காக பெருமாளே வந்து சாட்சி சொன்னார். பெருமாளே பெருமாளுக்காக வந்து சாட்சி சொன்னார். அண்ணே கேள்வி சரியானே? நீ ஒண்ணும் கவலைப்படாதே, தூங்கப்படாது. இவர் தான் சப்போர்ட் பண்ணியாமா? நல்லா இருக்கு. பெருமாள் சாட்சி சொன்னார். சாட்சினா என்ன? ஒருவர் தன்னை நம்பாத பொழுது அவர்களுக்கு தெரிவிப்பதன் பெயர்தான் சாட்சி. ஆனா பெருமாளே வந்து சாட்சியாக நின்றார்னா இத்தனையோ விவரங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் வினயமா தான் கேட்டு சிவலிங்கம் சாட்சி சொன்ன பொழுது பெருமாளுமே எங்கேயும் சாட்சி சொன்னதாக எந்த ஒரு புராணம் வித்தியாசம் இல்லை. ஆனா சாட்சியாக நின்றார். ஏன்? இரண்யகசிபன் ஒரு அசுரன் படிச்சிருக்கியாமா? அவன் கேட்ட வரமே வித்தியாசமா இருக்கும். எப்படி? அவன் இரவுலையும் இல்லாம பகல்லையும் இல்லாம மனிதனும் இல்லாம மிருகமும் இல்லாம உள்ளே இல்லாம வெளியில இல்லாம
இப்படியான ஒரு சாவுதான் எனக்கு வரணும்னு வரம் கேட்டான். அப்ப அதற்காகவே எம்பெருமான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் எல்லாரும் தெரியும். அதை எடுத்தாரு. ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அடாட்டுலையும் தாங்க முடியல. சரி இவனை எப்படி அழிப்பது என்று தெரியாமல் 33 தேவர்களுமே திகைத்து நின்றார்கள். அப்ப முனிவர்கள்லாம் சேர்ந்து சரி எம்பெருமானே இவன் இவ்வளவு அடாட்டுலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனெல்லாம் எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாம நான் முடிச்சு போட்டுருக்காங்க, இவனை எப்படி அழிப்பது என்று முனிவர்கள் கேட்க, தேவலோகத்தில் இதை பத்தி நம்ம பேசணும்னா அது கண்டிப்பா அவனுடைய செவியலுக்கு போயிடும், வாங்க பூலோகத்துக்கு என்று பூலோகத்துக்கு அழைத்து வந்தார். அழைத்து வந்து சொல்றார், நான் இப்படியான ஒரு அவதாரம் எடுத்து அவனை அழிக்க போறேன்னு. ஆனா முனிவர்கள் நம்பல, தேவர்கள் நம்பல. இப்படியான அவதாரம் எடுத்து அவ்வளவு பெரிய அசுரனை எப்படி அழிக்க முடியும் என்று பெருமாள் மீதே ஒரு சந்தேகம் ஏற்பட்ட பொழுது பெருமாள் நிரூபிச்சு காட்டினார். அவர் அங்கே சாட்சியாக வந்தார். வந்து என்ன பண்ணாரு, இப்படியான அவதாரம் எடுக்க போறேன்னு சொல்லி அவர் அங்கே நரசிம்ம அவதாரமா, அதாவது அவதாரம் எடுத்து அவனை கொல்றதுக்கு முன்னாடியே இப்படி அவதாரத்தை எடுக்க போறேன்னு எடுத்து காட்டி அவனுடைய வைத்தை கிழிப்பது போல ஒரு பாவனை, ஒரு சாட்சி கொடுத்தாராம் எம்பெருமான் பெருமாள். தேவர்களுக்கு முனிவர்களுக்குள்ள திருக்கைனா துன்பம் அர்த்தம். திருக்கை ஓட்டியதால் திருக்கை ஓட்டியர் என்பது மாதிரி இன்னைக்கு என்ன ஊரா இருக்கு அப்படின்னா திருக்கோசியூர். இன்னைக்கு திருக்கோசியூர் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய பேர் உள்ள கோயிலுக்கு உள்ள போய் வணங்குவாங்க. அது இப்ப இடையில தெப்பத்தூர்ல நடந்துச்சு. ஆனால் கோயிலுக்கு வெளியில வடக்கு பக்கத்துல பிரகாரத்துல பெருமாள் வந்து ரணிகசிப வைத்த கிளிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். அது வந்து அந்த அவதாரம் தான் எடுத்துக்கு அவனை கொல்ல போறேன்னு அவதாரம் எடுத்து அவனை கொல்றதுக்கு முன்னாடியே சாட்சியாக பெருமாள் வந்து அங்கே செய்து காட்டிய ஸ்தலம் எது அப்படின்னா அது திருக்கையோட்டியூர் திருக்கோசியூர். அப்ப பெருமாள் வந்து சாட்சி சொன்னாரு, இரணிகசிபை இப்படித்தான் அழிக்க போறேன்னு முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும். ஏத்துக்கிறியா? கேள்வி கேட்டது நியாயமா பேசுறா பிடிக்காதேமா? கேள்வி கேட்டது தலை நீ ஒரு நாள் போதும் தலை. எனக்கு கேள்வி கேட்டது நான் தானே, கேள்வி கேட்டது நான் தானே, நான் தானே ஒத்துக்கணும். எவ்வளவு நாகரிகமா நீ சொன்ன ஊர்வதில்லையா? நீங்க வந்து நாகரிகமா ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. பண்ணிக்கிறீங்க இவ்வளவு நேரம் மூச்சு திணற பதில் சொன்னேன். கதையுடைய சாராம்சம் கூட அப்ப என்ன, அவர் அதிகமா நீங்க பார்த்து பழகி இருக்கீங்க. இன்னைக்கு தான் என்ன புதுசா பாக்குறதுனால நீங்க எனக்கு ஆமா என்னனே அப்ப நான் இவ்வளவு நேரம் அநியாயமா பேசிக்கிறேனே உங்களை இருங்க. அப்புறம் நீ மறுக்க போறியா? மறுக்க சிற்பா வந்து அவர் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து சொல்ல போறியா? உண்மையே சொல்லும் போது அதை மறுத்து பேச முடியாது இல்லையா? ஒத்துக்க, நான் எவ்வளவு நாகரிகமா ஒத்துக்கிட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டா உடனே நாங்களும் ஒத்துக்கணுமா? ஒத்துக்கிற மனசு கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல உனக்கு. எதுக்கு உங்களை பார்த்து நான் எதுக்கு இறக்கப்படணும்? என்ன கதையை மறுக்க போறியா? மறுக்க மாட்டேன், உண்மையை ஒத்துக்கிறேன். மறுக்கவும் மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். ஒத்துக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல, என்ன பண்றது? உண்மையை சொல்லும் போது உண்மையை சொல்லும் போது எதுக்கு வெள்ளரை இழுத்துக்கிட்டு இருக்க? சரி மாப்பிள்ள முருகன் முருகப்பெருமான் பார்த்த மாப்பிள்ள முருகனை தவிர வேற யார வேணாலும் சொல்லுங்க கட்டிக்கிறேன். ஏன் முருகனை தவிரனா முனியாண்டியும் முனீஸ்வரனை கட்ட முடியும் உனக்கு? இப்படி கூட கட்டிக்கவே முருகனை கட்ட மாட்டேன். ஏன் முருகன் மேல என்ன உனக்கு அவ்வளவு வன்மம்? வன்மம்லாம் கிடையாது சுவாமி, தெய்வ பிறவி. தெய்வ பிறவினா ஆண்டா திரும்ப பண்ணால யார பண்ணா? மாலை இனத்திலே பிறந்த திருமாலையை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. படிக்கலாம்ல? நீயும் சாதாரண பக்தியா தானே இருக்க, முருகனை கட்டு. இல்ல நான் கேட்கிறேன், என்ன பக்தியா இருக்கிற எல்லாரும் தெய்வத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏதாவது சட்டமா? பக்தியா இருக்க எல்லாரும் இல்லமா? அந்த அம்மா சின்ன பிள்ளைல ஆசைப்பட்டாங்க, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆசைப்படுமா? ஆசைப்படலையே. ஆசைப்படாத என்ன எப்படி நீங்க ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க? விரும்பினாத்தா வேம்பு கரும்பா இனிக்கும். விரும்பினாத்தா வேம்பு கரும்பா இனிக்கும். விரும்பலனா கரும்பு கூட வேம்பா கசக்குமா இல்லையா? விரும்பு, முருகனை விரும்பு. உனக்கு நல்ல வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அவரை போன்ற அழகு அறிவு புகுந்திய ஒருவனை இந்த உலகத்தில் நீ பார்க்க முடியுமா? ஜாடி கேட்ட மூடி எதுனா முருகனை கட்ட முடியாதுங்க. முருகனை கட்ட முடியாதுன்னு ஏற்கனவே திருமணமாய் ஒரு மனைவி இருக்காங்கல்ல, இரண்டாவது தரமா போய் எப்படி வாக்கப்படுறது? இரண்டாம் தாரமாக இருந்தாலும் முதல் தரத்தை கொடுக்கறாருமா? தரமா எது வேணான்ட்டு ஏன் கைகை போனால? இரண்டாம் தரமா போனால? ஏன் பரதனை கட்டலையா? என்னங்க இரண்டாம் தாரம் முதல்ல கைகை போனா? ஏன் இரண்டாம் தாரமாக சென்றாலும் கூட பரதன் அற்புதமான பிள்ளையை பெக்கலையா கைகை? அப்படி பார்த்தா பரதனோட பலசாலியான ராமனை கைகை தானே கோசலி தானே பெத்தெடுத்தாங்க. அப்ப அது பெருமை இல்லையா? கைகை வரம் கட்டா என் மகன் பரதன் வேட்டையாட வேணும்னு. ஏன் அப்படி வரம் கட்டா? என் மகன் பரதங்க போது ராமனுக்கே தெரியுமா கைகைக்கு தன்னுடைய தாய் இல்ல அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அதனால் வரையில் தன்னுடைய பெற்ற தாயாக யாரை நினைத்தார் அப்படின்னா கைகையை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரா. ஆனா எப்ப கையை என் மகன் பரதன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினானோ ஓ அப்பதான் நம்ம அம்மா கைகை இல்லையா என்ற எண்ணம் கொண்டு மனம் வெறுத்து சென்றார் ராமபிரான். அந்த பகலும் இந்த அவஸ்தையை விடுத்து அவனை இருப்பதை என்னோட சொல்லும்
கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ சொல்ல வந்திருமக்கள் செல்லாது அன்பில்லா கண்ணை குட்டி அறிவில்லா கருவி குட்டி புத்தி இல்லாதவருக்கு புத்தியை குட்டி இதை அனைத்தையுமே கூட்டி கொடுப்பவர் இந்த நாரதன். ஆனா என்னை கேட்கின்றாரே கூட்டி கொடுப்பவர் என்று அறிவில்லா மனச்சிறுமியே இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னைய நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சம் அல்ல, இது சத்தியம் சத்தியம். முருகனை திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன். நாராயணா. உண்மையிலே சொல்றேனே பிடிக்கல பிடிக்காது எங்களெல்லாம் உங்களை சொல்லலனே விளையாட பிடிக்கல சொன்ன வார்த்தை பிடிக்கல. விடியறதுக்குள்ள கல்யாணம், எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்கு ஏற்படலாம் இல்லையா? ஐயோ